மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அதிகாரிகள் லெவலில் அரசாங்கத்தால் கூட இந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கிரைம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு இவர் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வழக்கை க்ளோஸ் பண்ண வச்சிருக்காருன்றது தான் இந்த நீதிமன்றத்தோட உத்தரவு. சர்ச்சைகளுக்கு பெயர் போன யூடியூபராக அறியப்படுபவர் இர்ஃபான். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இர்ஃபானின் மனைவி கர்ப்பமாக இருந்த போது பிறக்கவிருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என பாலினம் அறிந்து கொள்வதற்காக இர்ஃபான் துபாய் சென்று அங்குள்ள மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொண்டு தெரிந்து கொண்டார். பின்னர் சென்னையில் ஒரு விழா போல நடத்தி உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் குழந்தையின் பாலினத்தை அறிவித்து அதனை தனது யூடியூப் சேனல் பக்கத்தில் இர்ஃபான் வீடியோவாக வெளியிட்டிருந்தார். துபாய், சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற சில வெளிநாடுகளில் குழந்தைகளின் பாலினத்தை கண்டறியவோ அதை அறிவிக்கவோ எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்தியாவில் 1994ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பாலின தேர்வு தடை சட்டத்தின்படி வயிற்றில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை அறிவிக்க கூடாது. பாலினத்தை முன்பே தெரிந்து கொண்டால் சிலர் கருவிலேயே கலைத்து விடுவார்கள் என்பதால் இந்தியாவில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இர்ஃபான் குழந்தையின் பாலினத்தை அறிவித்த வீடியோவை பார்த்த பலரும் கொந்தளித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இர்ஃபான் அந்த வீடியோவை அவரது யூடியூப் பக்கத்தில் இருந்து நீக்கினார். சர்ச்சையில் சிக்கிய இர்ஃபானுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் தமிழக சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்ககம் இர்ஃபானிடம் விசாரணை நடத்தியது. அப்போது நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் என இர்ஃபான் மன்னிப்பு கடிதம் வழங்கினார். மன்னிப்பு கடிதம் திருப்திகரமாக இருந்ததாக அதிகாரிகளால் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரசவத்திற்காக இர்ஃபானின் மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது இர்ஃபான் அறுவை சிகிச்சை அறைக்குள் சென்று வீடியோ எடுத்ததோடு குழந்தையின் தொப்புள் கொடியை இர்ஃபானே வெட்டிய வீடியோவையும் பதிவிட்டு அடுத்த சர்ச்சையில் சிக்கினார். பின்னர் அந்த வீடியோவையும் இர்ஃபான் தனது யூடியூப் பக்கத்தில் இருந்து நீக்கினார். அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மா சுப்பிரமணியன் இதனை சும்மா விடமாட்டோம் என தெரிவித்திருந்தார். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே இர்ஃபான் என்ன கொலை குற்றமா செய்தார், சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி பல்டி அடித்தார். அதிகாரிகள் லெவலில் அரசாங்கத்தால் கூட இந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கிரைம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு இவர் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வழக்கை க்ளோஸ் பண்ண வச்சிருக்காருன்றது தான் இந்த நீதிமன்றத்தோட உத்தரவு. இந்த நிலையில் இர்ஃபான் குழந்தையின் பாலினத்தை அறிவித்தது தொடர்பாக ஜெகநாதன் என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 8 வாரங்களுக்குள், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் இந்த புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜூன் 3ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து இர்ஃபானிடமும் வழக்கு தொடுத்த வழக்கறிஞர் ஜெகநாதனிடமும் மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்ககம் தனித்தனியாக விசாரணை நடத்தி வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு இந்த மாதிரி இந்த வழக்கை முற்றாக்க போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுக்குறேன். அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இருக்கிற டைரக்டர் இளங்கோ மகேஸ்வரனுக்கு, இந்த நபர் வந்து இந்த வயலேஷன் இந்த ஆக்டில் வயல் பண்ணியிருந்தாருன்னா அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த காப்பி வந்து அப்போ இருக்கிற சுகாதாரத்துறை செயலாளர் தலைமைச் செயலாளருக்கு அனுப்புகிறாங்க. அதன் அடிப்படையில் எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்போ நேரடியாக நான் வந்து அப்போ இருந்த இயக்குனர் ராஜமூர்த்தி அவர்கிட்ட இயக்குனர் DMRH கேட்குறேன். ஆமாம் சார், அந்த வழக்கு முற்றாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறேன். அந்த வழக்கு 14 மாதங்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டு இருந்தது. அது ஜூன் 3ஆம் தேதி ஒரு இறுதி உத்தரவு பிறப்பித்தாங்க. அதில் என்னென்னா 8 வாரங்களுக்குள்ள இந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் எனக்கு வந்து DMRHS இயக்குனர் வந்து ஒரு என்கொயரி சம்மன் இஷ்யூ பண்ணாங்க. அந்த என்கொயரி சம்மனை எனக்கும் இர்ஃபானுக்கும் அனுப்பிச்சாங்க. அதன்படி நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கேன். அவர் என்ன மாதிரியான அஃபென்ஸ் இதில் பண்ணியிருக்காரு, அவர் எப்படி வயலேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்க இன்னும் ஒரு வாரத்தில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கிறதாக எனக்கு உறுதியளிச்சிருக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் மன்னிப்பு கடிதத்தோடு முடித்து வைக்கப்பட்ட இர்ஃபான் வழக்கு தற்போது மீண்டும் தூசு தட்டி எழுப்பப்படுவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார்.
ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.